ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து February 1, 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே கிளம்பணும். எதுக்காகன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு gift வாங்கறதுக்காக கிளம்பணும். அப்படியே வந்து 2 in 1 கிராசரி இந்த மாசத்துக்கு தேவையானதும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இது வந்து நகரி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நம்ம ரிலையன்ஸ் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட டீட்டெயில் வந்து நம்ம வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நகரிங்கிறது எங்க இருக்குதுன்றது சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கிராசரி வாங்கிட்டு அப்படியே நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடலாம்னு கிளம்பிட்டோம். நம்ம என்னெல்லாம் பண்றோன்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மாசம் பிறந்தாலே கிளம்புடா பச்சஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாசத்துக்கு தேவையான கிராசரி வாங்கறதுக்காக வெளியே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை சரியா போயிடும். நம்ம ஒரு முறை வாங்கினோம்னா 2 மாசத்துக்கு வரும். அதெல்லாம் வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் வாங்குவேன். எண்ணெயும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 மாசம் வரும், 2.5 மாசம், 3 மாசம் கூட வரும். ஒரு முறை வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு 3 மாசம் கூட கிட்டத்தட்ட வந்துடும். என்னென்ன வாங்குவேன் மாசம் மாசம்னா, மாவு வகைகள்லாம் வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்லம், சேமியா, அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸுங்க, இந்த மாதிரி பாஸ்தா, இந்த மாதிரில வந்து மாசம் மாசம் வாங்கிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவுங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும், அதெல்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை வாங்கிப்பேன். இப்ப நம்ம சேமியா இதெல்லாமும் கஷ்டம் தானே, வேணுன்ற அளவுக்கு அது வந்து பேக்கிங் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் சேமியாலாம். அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்றதுனால சேமியா, பாஸ்தா, இந்த மாதிரி நூடுல்ஸ் வகையெல்லாம் வந்து மாசம் மாசம் வாங்கிப்பேன். அந்த மாதிரி வந்து அந்த ஓரளவுக்கு சின்ன ஒரு ஷாப்பிங்கா தான் இருக்கும். பெரிய பெரிய ஐட்டங்கள்லாம் 2 மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வாங்கிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து வேணுன்றது செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமா எதுக்காக நம்ம இன்னைக்கு வந்தோம்னா, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக gift வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா வந்து கௌசியப்பாவை மட்டுமே அனுப்பிச்சிருப்பான், அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. gift வாங்கணுன்றதுனாலதான் சரி நம்மளும் போலாம், ஒரு ஐடியா கிடைக்கும். கௌசியப்பா என்னத்தை வாங்குவாங்களோ, சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றதுனால வாங்கியாச்சு. இங்க வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் ஒரு சில காய்கறிங்க, பழங்கள் எல்லாமும் வாங்கிட்டு போயிடுவோம். மெயினா சொல்லணும்னா சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டம் கம்பல்சரியா நம்ம மாசம் மாசம் வாங்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இவங்களுக்கு தேவையானது வேற செலக்ட் பண்ணி எடுப்பாங்களா. இந்த முறை வந்து அவங்க மாமலா யூஸ் பண்ற ஷாம்பு கூட இல்ல, ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க, கிடைக்கல. அதே பிராண்ட்ல அதுக்கப்புறம் வந்து வேற எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இந்த ஷாம்பு இதெல்லாம் வந்து வேற ஏதாவது மாத்தனோம்னா ஹேர் ஃபால் எல்லாம் இருக்குது, அதால வந்து ரொம்ப குறிப்பா செலக்ட் பண்ணி தான் வாங்குவோம். அந்த மாதிரி வந்து ஷாம்பு, சோப்பு தேர்றதுக்கே கொஞ்ச நேரம் வளர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் போதும் வாங்கடா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் வேணும்ன்றதை வாங்கிட்டு நம்ம வீட்டுல கிளம்புனே 6 o'clock தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பணும். அதால ரொம்ப லேட் பண்ணாதீங்கம்மா. gift முக்கியமா வாங்கணும், கிராசரினா கூட அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்க முடிச்சிட்டு கௌசியப்பா பில்லு போட்டு கொஞ்சம் கார்ல ஏத்திட்டு வந்துருங்க, நாங்க மேல பாத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் கௌசியப்பா பில்லு போட்டு வந்தாரு. அதுக்குள்ள நாங்க போயிட்டு ஒவ்வொன்னா பாத்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டையே பிச்சுக்கிச்சுலாம். இந்த gift வாங்குறது மட்டும் எங்களுக்கு தான் அப்படிதான், மத்தவங்களுக்கும் அப்படிதான்னு தெரியல. என்னத்தடா வாங்குறது, என்னத்த வாங்குறது, 2-3 ரவுண்ட் அடிக்கிறோம், அப்பவும் வந்து ஒரு திருப்தியா இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு சில டைம்ல எல்லாம் நம்ம போன உடனே ஒரு இது கண்ணுல தென்படும், நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் அந்த gift. அந்த மாதிரி வந்து இல்ல எதுவுமே. நாங்களும் சுத்தி சுத்தி வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத, அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா கௌசியப்பாவே பில்லு போட்டு எடுத்து வச்சுட்டே வந்துட்டாரு. அப்பதான் எடுத்துட்டு இருந்தோம். இன்னுமா பண்றீங்க அப்படின்னுட்டு இருந்தாரு. எதை எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் வந்து கெட்டில்னா சுடு தண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளாஸ்க் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டுமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லு போடும்போது கிஃப்ட் பேக்கிங் பண்ணுங்க அப்படின்னா, இங்க இல்லைங்க, பக்கத்து கடையில வேணா பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. அட பாவீங்களா, திரும்பவுமா போனோம், டைம் வேற ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப நைட் ஆயிடுச்சு. நாங்க வந்து விடிய காலையிலே போறோம். நாளைக்கு மதியம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட பகல்ல பண்ணிக்கலாம். என்னடா பண்ண போறோம், கிஃப்ட் பேக் பண்ணலையே அப்படின்னு பாத்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஊர் உள்ள போயிட்டு அப்படியே தேடிட்டே போனோம்.
ஒரு சில கடைங்க மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப நைட் ஆனதுனால நிறைய கடைங்க மூடி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கடையில நிறுத்தி கிஃப்ட் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். இந்த ஆள் ஏற்கனவே எத்தனையோ முறை பார்த்துட்டேன். எடுக்கலாம்னு எடுப்பேன், போதும் போதும் வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் வா அப்படின்னு வர அதுக்கப்புறம் வந்துருவேன். இன்னைக்கு வந்து முடியாதுன்னா முடியாது, எனக்கு வேணும் அப்படின்னு. எங்கேயாவது நம்ம போனோம்னா இந்த மாதிரி ரொம்ப சின்னதும் இல்லாம மீடியம் சைஸா இருக்குது பாருங்க. இப்ப எல்லாருக்கும் அதுல ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு இருக்குது ரொம்ப பெரிய சைஸா இருக்குது நம்ம வீட்டுல, இது வந்து மீடியமா இருக்குது, இது எடுத்துக்கலாங்க அப்படின்னுட்டு இருந்தேன். சரி சரி, இத நீ எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி திருப்பி வரும்போதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னுட்டாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். நிஜமாவே இது வந்து கேரின்னு நம்ம சொல்றோம், நிறையவே எங்களுக்கு யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே ஏதாவது போனோம்னா அழகா 2-3 ஐட்டம் இருந்தாலும் எடுத்துட்டு போறதுக்கு ஒரே இதா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதை மட்டும் எடுத்துட்டு இது போதும்பா கொடுத்தா போதும் அப்படின்ட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ரெண்டாவும் எடுத்துக்கலாம், ஒன்னு எடுத்து இன்னொன்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பாதி பிரைஸ் மாதிரி வரும் நமக்கு. ஒரு பாத்திரத்துல வந்து 1000 rupees போட்டிருந்தாங்கன்னா நம்ம 500 பே பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிங்கிலி பிங்கிலி பிங்கிலி ஜிங்கிலி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்பயுமே நாங்க துணி எதுவும் எடுத்தது இல்ல. சரி என்னதான் கலெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பக்கத்துலயே இருந்ததுனால சும்மா அப்படி பார்த்தோம். அதுக்கப்புறம் இருந்தாச்சு, எடுக்கணும்னு இல்ல, ஆனாலும் பிடிக்கவும் இல்ல. நைட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க புதுசா. ஜிங்கிலி பிங்கிலி கதவை தர்ற நான் மாட்டேன் பெங்கல்ல புரு. நைட்டி ஸ்டார்டிங் அட் 500 தானாமா நைட்டி. $500 தானா நைட்டி. நைட்டி ஸ்டார்டிங் அட் 500. இதுல பாத்தீங்கன்னா புதுசா நைட்டி எல்லாம் இருந்துச்சு. பிரைஸ் எல்லாம் வந்து 500 அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு ஃபீல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வந்து பொங்கல், அதுக்கப்புறம் நியூ இயர், அது இதுன்னு நிறைய ட்ரெஸ் எடுத்தாச்சு. சுத்தமா எடுக்கணும்னு இல்லை, சும்மா எப்படி இருக்குதுன்றதுக்காக ஒரு அப்படியே ரவுண்ட், அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஸ்டைலா பண்றா சைட். ஏற்கனவே வாங்கின கிராசரி எல்லாம் வந்து அழகா கவர்ல போட்டு பேக் பண்ணி கௌசியப்பா உள்ள வச்சுட்டு வந்துட்டாரு. அதால வெளியே வந்ததும் வேலையில பண்ற மாதிரி இருந்துச்சு. மேல் ஃப்ளோர்ல வாங்கினது மட்டும் அதுக்கப்புறம் எடுத்து உள்ள வச்சாச்சு. சும்மா 2 பாக்ஸ் கிஃப்ட் இருக்கும். நூடுல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்கும்போது வந்து சேமியா இதெல்லாம் அப்படி எடுத்துட்டு இருந்தேன். நூடுல்ஸ் வந்து பசங்க தான் எடுத்துக்குவாங்க. கவசி வேணான்னா வேணா, நீ அதிகமா சாப்பிடுற அப்படின்னு திட்டினாலாட்டு இருக்குது. அதால பயந்துட்டு சாய் எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம பில்லு போடும்போது சொல்லிட்டு இருந்தான், அக்கா என்ன நூடுல்ஸ் எடுக்கவே விடலமா, எனக்கு வேணும் அப்படின்னுட்டு இருந்தான். சரி சரின்னுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா எடுத்துக்கூட அப்படின்னுட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தான் இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். கௌசி எப்பவுமே அம்மா மாதிரி பிஹேவ் பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து எது சாப்பிடக்கூடாது எது சாப்பிடணும்னு ஏதாவது மிரட்டிட்டே தான் இருப்பா. கடையில வாங்கறதெல்லாம் நான் சரினாலும் ஒத்துக்கவே மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவதான் கீழே வந்து கிராசரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு கிஃப்ட்டுக்காக மேலே போனோம். அப்போ வாங்கிட்டு வந்ததுதான் இது. ஏற்கனவே இந்த மாசத்தோட கிராசரி வாங்கி வச்சாச்சு. கிஃப்ட் பேக்கிங் பண்றாங்களா, ஏதாவது கடை இருக்குதான்னு பார்க்க போனாரு. இல்லையாங்க, கிஃப்ட் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையாமா? லெஃப்ட் சைடு இங்கதான் கிஃப்ட் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க கௌசியும் அப்பாவும். இந்தாமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் வந்து வாங்கியாச்சு. வீட்டுக்கு போறோம். ரிலையன்ஸ் வந்து அப்படியே அவுட்டர்லயே தான் வரும். கிஃப்ட் பேக் பண்ணோம் அப்படின்றதுனாலே கொஞ்சம் ஊர் உள்ள வந்து பேக் பண்றதுக்காக ஊர் உள்ள வந்தோம். அதனால இல்லைன்னா வந்து நம்ம அப்படியே போயிருக்கலாம், அவுட்டர்லயே அப்படியே இருந்து அப்படியே போயிருக்கலாம். ரொம்ப லேட் ஆயிட்டதுனால 9:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்ல. அதனால கடைங்கள்லாம் எல்லாமே மூடிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய கடைங்க மூடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா நல்ல பயங்கர பிஸியான ரோடு தான் இது, நிறைய கடைங்க இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆந்திரா வந்து நம்ம திருத்தணி டு திருப்பதி போற வழியில ஸ்டார்டிங் ஆந்திராவே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நகரி தான். அங்கதான் வந்து இருக்கிறோம். நம்ம திருத்தணியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அதான் ரிலையன்ஸ் வந்து இங்க கொஞ்சம் பெரிய கடையா இருக்கிறதுனால இங்க வந்தோம். நம்ம ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசா இல்லை. அதனால சரி, எண்ணெய் எல்லாமே தீர்ந்துருச்சு. கண்டிப்பா வந்து எண்ணெய் லோக்கல்ல வாங்கினோம்னா கடலை எண்ணெய் எல்லாம் ரொம்ப ரேட்டா தான் இருக்குது. இங்க வந்தோம்னா ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்கும்ன்றதுக்காகவே வந்து நாங்க வந்தோம். அப்படியே இந்த மாசத்துக்கான கிராசரியும் வாங்கியாச்சு, வேலையும் முடிஞ்சாச்சு. 2 in 1 மாதிரி வந்து கிராசரி வாங்க வந்தோம். அப்படியே வந்து நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக வந்து கிஃப்ட் வாங்கவும் வந்தோம். 2 அது இல்லைன்னா வந்து கௌசிப்பா மட்டும் கூட வந்து போயிருக்காங்க. கிஃப்ட் வாங்கணுன்றதுனால நாங்களும் கூட வந்தோம். வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. இப்ப கிஃப்ட் பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து 9:30 ஆக போகுது. வீட்டுக்கு போறதுக்குள்ள 10 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேன். கிஃப்ட் பேக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போனவங்க வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது, இப்போ டைம் மட்டும் போயிட்டே இருக்குது, வரவே இல்லை அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பண்ணாங்க. அதாலதான் லேட்டுன்னுட்டு இருந்தாங்க. இதுக்கு இல்லாம இவ்வளவு நேரம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல நாங்க ஒரு டீ கடையோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கடையோ, அட மசால் பூரி கடைனாலும் பக்கத்துல இருந்தா அதை வாங்கி குடுத்துட்டு போங்க, நாங்க ஒரு பக்கம் தின்னுட்டே இருக்கிறோம், நீங்க எப்பயாவது வாங்கன்னு சொல்லி இருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாங்க சுத்தி முத்தில எல்லா கடையும் மூடி இருந்தது. 1-2 கடை தான் இருந்தது, அதுவும் இந்த மாதிரி பாத்திர கடைங்க தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வந்துட்டாங்க. வெளியே கிளம்பியாச்சு. ஊரு விட்டு வெளியே வந்துட்டு கொஞ்ச தூரத்துல ஒரு ஹோட்டல்ல நிறுத்தணும். காஃபியாவது குடிச்சிட்டு போலாம்டா அப்படின்னுட்டு நிறுத்தணும். hotel. Tea, coffee, cool drink, ice cream and snacks. Tiffin, idli, dosa, chapati, brota, veg fried rice, goti manchurian, goti rice. சாப்பிடலாம். பஸ் வந்து 20 நிமிஷம் நிற்கும். ஃப்ரீ டாய்லெட் உள்ள இருக்கு. வெல்கம் டு அன்னபூர்ணா ஹோட்டல். மெயினா எதுக்காக நிறுத்தணும்னா டின்னர் வாங்குறதுக்கு மெயினா நிறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். டீ அந்த சாக்குல குடிச்சுக்கலான்னு குடிச்சுக்கிட்டோம். சாய்க்கு வந்து டைம் ஆயிருச்சா, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பசிக்குதுமான்னுட்டு இருந்தான். அதுக்கே வந்து எவ்வளவு நேரம் போறதுன்னுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இருடா நம்ம இங்கேயே வாங்கிடலான்ட்டு இடையிலே ஹைவேவிலே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கார்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த கிளிப் பாத்தீங்கன்னா விடிய காலையில 3:30 எடுத்தது. மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. நானும் கௌசிப்பா மட்டும் தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.